அந்த ஏவிஎம்ல உள்ள முதல் படத்திலிருந்து ஜெமினி வரைக்கும் உள்ள அத்தனை படத்தையும் போட்டு எங்க கூட ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்களையும் போட்டு அத்தனை பேரையும் போட்டு கடைசியா ஜெமினிங்கிற அந்த படத்தை போட்டு அதுல ஒர்க் பண்ண கலைஞர், இயக்குனர் சொல்லி அந்த பேனர்ல வைக்கும் பொழுது உண்மையிலே அது என்னைக்கும் மறக்க முடியாது. ஏவிஎம்ல ஒர்க் பண்ணதும் சரி, அவங்க கூட பணியாற்றுறதும் சரி, அவருக்கு அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல். ஒரே இடத்துல தான் இருக்கு. மிகப்பெரிய பதிவு ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவணன் சார் எப்பவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க. அதே மாதிரி அவருடைய உள்ளமும் தான் அவ்வளோ சினிமா வந்து உசுருக்கு உசுராக நேசிச்சவர். ஒரு 10 நிமிஷம் பேசினா 10 தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுபடுத்திக்கிறாரு. என்னோட ரொம்ப அன்பு, என்னுடைய நல்ல விரும்பி, என்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் எனக்கு துணியாக நின்றவர். ஏகமில் வந்து ஒரு 9 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட். அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவணன் சார்னு சொன்னால் அது வந்து வெளியாகாது. வந்து 80s வந்து முரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான செலவெடுத்த படம் 80s. 20s வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 2020s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நடக்கவே இல்லை. அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது. அது ஆத்மா சாக்கி, அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த